சரக்கு ஊத்துங்கப்பா. ஆளுக்கால் உடைக்கிறீங்களப்பா, ஓராளா உடைங்கப்பா. போல இருக்குப்பா. ராவா அடிக்கிறிய, அடிங்க 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 அடிங்க. ஒரு ஊத்துல இல்ல மாமா, அவசரப்படுறீங்கப்பா. தண்ணியில எல்லாருமே அவசரப்படுறீங்கப்பா. வாங்கிடலா ஊரா இருக்குமாமா, எடுத்துக்கலாமா? காடை போடுங்க, காடை போடுங்க. தம்பி காடை ஊட்டிய தம்பி வேணாம், நீ பாருப்பா. ஜெயிக்கிறத ஒன்று ஆடுது பாரு. பாத்துப்பா, சரக்கு கிலோ வந்துடாம. சரக்கு எவ்வளவு? என்ன மாப்பிள்ள, இன்னைக்கு நம்ம சைடு போனீங்க என்ன உங்களுக்கு எப்படி? இந்த வாரத்துல ஒரு 4 செல்போன் மாத்துச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆமா, தலா 2 ரூபா வச்சாலும் 8 ரூபாய்க்கு வித்துடலாம். பார்த்துட்டு வந்திருக்கேன். வாரம் ஒரு 4-5 நிமிஷம் மாட்டிடலாம். ஏப்பா கேக்குற என்ன வீட்டுல ரொம்ப கஷ்டம்ப்பா. உடம்புக்கு வியாதி வேற வந்துருச்சு. அதான் கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம்னு உங்களோட வந்தேன். என்னப்பா இப்படி இருக்கிறியா? நீங்க எல்லாம் உங்க காத்துல மழை வீசுது, அதனால உங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. வாரம் எல்லாம் கரெக்டா கிடைக்குது. ஊரே தொட்டிங்க, காரமா இருக்கலாம். என்ன சரிட்டு இது எந்த கம்பெனிலப்பா? ஏப்பா புதுக்கோட்டையில எல்லாம் நல்ல சரக்கா இருக்கு. எங்கப்பா சரி மாமா, நான் இப்படி செல்போன் அடிச்சு மேட்டர் சொல்லிட்டாரு. நீங்க உங்க கவலைய சொல்லிட்டீங்க. என் மேட்டர் யாரு எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லு சொல்லு. ஒண்ணுல போன வாரம் பந்துக்கு தானே இங்க வர்றது. நம்ம போன வாரம் பொண்ணு பார்த்தாங்களா நம்மளுக்கு? பார்த்தாங்க, பொண்ணுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. பொண்ணு பிடிச்சி போச்சு, நம்மளுக்கு பொண்ணு பிடிச்சி, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சி போச்சு, எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இந்த நிலைமை ஏங்க மர கபால் இல்ல. பொண்ணு வீட்டுல போய் தப்பு தப்பா போட்டுட்டான். ஓட்டு தடுற 2வது விஷயம். ஓட்டு தடுற 2வது விஷயம். அதான் நீங்க இருக்கீங்களா, நம்ம இருக்கேன். அவன் என்ன பெரியவன், ஓட்டு தள்ளிடலாம். பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்றேன் கேளியா. பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, கட்டிலு, பீரோ, பெட்டு எல்லாம், நகை, 5 ஏக்கர் இடம், அப்புறம் பெரிய வண்டி. கிண்டல் தானே வேணாங்கிறது. ஹீரோ வேண்டாயா? அம்மா போட்டு எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. எனக்கு போய் தூக்கிட்டு வரேன். ஓகேன்னு சொல்லு. இது அடிக்க ஆளுக்கால் நிறைய விட்டு எனக்கு மட்டும் விட மாட்டீங்க யாரா? மாமா கிளம்புறாரியா? இருக்க சொல்லு, இருக்க சொல்லு, இருக்க சொல்லு. ஆமா கிளம்புற. புடுறா மாமா, புடுறா மாமா, புடுறா மாமா, புடுறா. I am ready. 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 Anna over. Friends. Anna over. Okay. Anna over. Evening. Friends. Friends.
எனக்கு காணலாம் ஒண்ணும் தெரியலப்பா எனக்கு ஒரே சரக்கு ஒரு கக்கு நாளைக்கு போயிருந்தா 10-12 கடத்து என்ன பேசாம இருக்கீங்க என்ன சொல்லுங்கப்பா என்ன உங்களுக்கு என்ன சோகம் சொல்லுங்க நான் தீர்த்து வைக்கிறேன் சும்மா போமாப்ல ஓகே சவுண்ட் விடாம போமாப்ல சவுண்ட் விடாம போ தம்பி சொல்லுங்க தம்பி சொல்லுங்க தம்பி நீங்க நான் ஒரு ஆள் தான் நீங்க ஒரு ஆள் தான் மதிக்கிறீங்க சொல்றேன் கேக்குறேன் சொல்லுங்க சாப்பிடுங்க ஸ்கூலுக்கு போன இடத்துல அப்புறம் இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி அப்படியே படத்துக்கு போனேன் அவ்வளவுதான் பாடத்துல கோட்டை விட்டேன் பாடத்தையே விட்டுட்டீங்களா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுனே என்னப்பா அவங்கள அவங்க அப்பா படிக்க வச்சா நீங்க படம் பார்க்க போறீங்க நியாயமா அது என்ன பண்றது பசங்களோட சேர்ந்தான் அப்படிதான் என்னப்பா நல்ல பையனா பார்த்து தேர வேண்டியதானே அப்புறம் அவ்வளவுதான் எங்க அப்பா வேலைக்கு போய் சொன்னாரு வீட்டுல இருக்க சொன்னாரு சரி அப்பன்னு வேலைக்கு போறேன்னு வந்தேன் அவ்வளவுதானே சரி இந்தாங்க அடிங்க என்ன சொல்லுவோம் என்னவா கிளம்புவா கிளம்புங்க கிளம்புவா யாரா நிக்கிறது ஒண்ணு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க ஒண்ணு பாட்லு நாளைக்கு வரை நீங்க இருக்க நாளைக்கு உன்னை அடிக்கிறேன் ஒன்னா தர மாட்டீங்க பொண்ணு இந்த பொண்ணு அட்டா பொண்ணு யாரு இடையில மறந்துடும்ன்றது ஒண்ணு தர மாட்டாங்களா பொண்ணு பொண்ணு எனக்குன்னு வேற அவனுக்கு பொண்ணு கிடையாது பொண்ணு பொண்ணு தர பொண்ணு கபாலி எவரா ஸ்விம்மிங் பூல் இப்ப கட்டி வச்சிருக்குது நேத்துக்கு இல்ல பிச்சு புட வச்சு தம்பி 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 எனக்கு பொண்ணு தரமான சொல்லிட்டாங்க பொண்ணைய MBBS படிக்க வச்சு லாட்ராக்கி உனக்கு காண்டி இல்ல காரே வாங்கி தர வைக்கிறேன் நான் சொல்றேன் நல்லா கேட்டு நல்லா படிச்சு டாக்டர் ஆகி உனக்கு காரு பங்களா எல்லாம் வாங்கி தருவேன் நான் சொன்னதை கரெக்டா செய்வான் நீ படிக்கணும் நீ படிக்கிற நீ படிக்கிற நீ படிக்கிற ஏய் ஏய் அடே என்னடி பண்ற அடைச்சுக்கிட்ட என்னடி பண்ற சாப்பாடு போடு சாப்பாடு போடு சாப்பாடு போடு சாப்பிடு. என்ன மட்டன் குழம்பு எடுத்து சமைச்சு வைக்க சொன்ன ரசத்தை வச்சிருக்கேன். நீ சம்பாதிக்கிற லட்சணத்துல உனக்கு மட்டன் வேற கேடு. ஒழுங்கா வேலைக்கு போறது இல்ல, சம்பாதிக்கிறத கொண்டாந்து குடுக்கறதுக்குள்ள உனக்கு சாப்பாடு வேற மட்டன் வேற சாப்பாடு. ரசத்துக்கே வழி இல்லாம பக்கத்து உள்ள வாங்கி வச்சிருக்கேன். அதையும் சதா குடி கஞ்சா பாக்கு எல்லாம் பண்ணு. நீ பண்றதெல்லாம் அயக்கேத்தனா வேற உனக்கு மட்டன் வேற. என்னடி வர வர திமுறா பேசுற? சொன்னதை செய்யாம ரசத்தை வர வச்சுட்டு திமுறா வேற பேசுற? குடிக்க கஞ்சி இல்ல, பிள்ளைகளுக்கு கூட சோறு இல்ல, நல்ல துணி இருக்கா பிள்ளைகளுக்கு கட்டிக்கிற, ஒழுகுற வீட்டுல உக்காந்துக்கிட்டு வாடகை கொடுக்க வழி இல்ல. வாடகை கொடுக்க வழி இல்லாம தான் இந்த ஓட்ட வீட்டுல உட்காந்து நானும் பிள்ளைகளும் இதுல இருக்கிறான். பிள்ளைகளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியுதா?
பிள்ளைங்க ஸ்கூல்லே சேர்க்க முடியல. குடியாரம் பொண்டாட்டினா வெளியில போனாவே 4 பேர் 4 பேசுறாளு. அவ பேசுவா, சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறா, பேசுவா. பேச மாட்டா? ஏடே என்னடி வர வர தும்புரா பேசுறா? ஏடே என்னடி நினைச்சுக்கிட்டு பண்ற? ஏடே ஏடே ஏய் 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 என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டே வர வர நீ வந்து என்ன நினைச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டேன், என்ன சுகத்தை கண்டேன். நகையெல்லாம் வித்து குடிச்சிட்டேன், பண்டாசத்தையெல்லாம் குடிச்சு அடிச்சிட்டேன். என்னை பார்த்தாதுக்கு என்னை அடிச்சேரு வெளியில துரத்துறியா? நீ உருப்படுவியா? நல்லாவே இருக்க மாட்டேன். போடி அப்ப மட்டும் போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கணும். போடி பார்த்து கலந்துகிட்டேன். அதோட போய் வீட்டுல போய் வீட்டுக்காரிய அடிச்சா, அவ ஊருக்கு போயிட்டா போச்சுக்கிட்டு. இப்ப பச்சை தண்ணி குடிக்க கூட வழி இல்ல. அது பாருங்க, அந்த தண்ணி அடிச்சோம் பத்தியா, அது ஒரு 2 மணி நேரம் தான் அந்த கவலைய போச்சு. இப்ப மறுபடியும் திருப்பி அதே கவலை வந்துருச்சு. தண்ணி அடிச்சு 2 மடங்கு ஆகி வீட்டுக்காரியையும் விரட்டி விட்டுட்டேன். அது இப்படி இருக்கு நம்ம பொழப்பு. வீட்டு வாசப்படிதான். இது என்னது தூளா? இழுத்து பாருங்க, என்ன தூள் அடிச்சோம்னா இன்னும் 1 மணி நேரம் தாக்கு பிடிக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறது? அதே கவலை, புள்ளைய கஷ்டம். புதுசு புதுசு ஆள் வந்திருக்காங்க. அண்ணா வியாபாரம் பண்ண மாதிரி தெரிஞ்சு கடத்தருவுல. ஆமா வியாபாரம் பண்ணாங்க. எங்க இருந்து அரசியல்வாதி விடுறாங்க? வியாபாரத்திலையும் பல வழியில நாங்க நட்டப்பட்டு ஐயா ரொம்ப மனசு உடஞ்சி வந்திருக்கிறோம். சரி சரி, தம்பிக்கு ஒண்ணு கொடுங்க, ஒரு தூள் பாக்கெட்ட. ஆளுக்கு இல்லைங்க. அதாவது எல்லாம் தண்ணிங்க எல்லாம் சாப்பிட்டா சந்தோஷம் போயிட்டு நினைச்சு போனோம். ஆனா மறுநாள் காலைல பாக்கும்போது சாக்கடையில படுத்து கிடக்குறேன். ஒருத்தர் ரோட்ல போய் தொட்டு போறாரு. என்ன தம்பி லெட்டின் போறதெல்லாம் பிடிச்சி தம்பி தம்பி சொல்லி எனக்கே கேவலமா போச்சு. அதெல்லாம் மனசு வச்சு கூடாது தம்பி. என்னங்க அர்த்தம் அந்த இடத்த விட்டு போயிட்டீங்கப்பா. என்ன இங்கேயே போட்டு மறந்துட்டீங்களா? ஆமா, நமக்கு ரொம்ப சார் பழக்கம். நம்ம டேர் ஃப்ரண்ட் சந்தோஷமா தண்ணி அடிக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? எங்க சார் தொழில நஷ்டமாயி போச்சு. பிள்ளைகள கவனிக்க முடியல. வீட்லயே அந்த புள்ள போச்சுட்டு ஊருக்கு போயிடுச்சு. என்ன நம்ம கவலையா நினைச்சு தண்ணி சாப்பிட்டுட்டேன் சார். சாப்பிட்டுட்டேன் சார். அதுல கொஞ்சம் புத்தி மாறி அடிக்கிட்டேன் சார். அது பாருங்க, இன்னைக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. கஞ்சி வச்சு குடிக்க வழி இல்லை சார். ஒரே கவலையா இருக்கு. என்ன சொல்லிருக்கோம்னா மறுபடியும் தண்ணி அடிக்கலாம். அப்படி அடிச்சா சார் 2 மணி நேரம் தான் சார்.
சாரு நம்ம மாதிரி இல்ல போல இருக்கு. ரொம்ப நல்லவர் அவரு. தெரியுது பாக்கும்போது நீங்க தம்பி கூட எல்லாம் சேர்ந்து இன்னொரு ரவுண்டு கட்டலாம்னு வந்திருக்கீங்க. எல்லாம் நிறைய ரவுண்டு கட்டிட்டு திரும்ப இதே சண்டை தானே வரப்போகுது. ஆமா இதே உடம்பு கெடுது தானே. சகஜம் தானே சார் மனுஷ வாழ்க்கையில. ஆமா சார். தண்ணி அடிச்சா பக்கத்துல நிக்க முடியல. ஒரே நாத்தம் அடிக்குது. தம் அடிக்கிறீங்க. நீங்க குடிக்கிறவங்களோட அத ரெண்டாவது சுவாசிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ரொம்ப கெடுது. இந்த புகை போடுறதுனால கேன்சர் வருது. இந்த தம்பி நம்ம பாக்கு மாதிரி இதெல்லாம் வச்சு இங்க போடுறீங்க. இந்த இடத்துல கேன்சர். அப்ப இந்த பக்கத்து சாரு இது பாக்கு போட்டுதான் கேன்சர் வந்துதான். இந்த புகையில நிக்கோடின் அப்படிங்கிற ஒரு விஷம் இருக்கு. அதுதான் கேன்சர் வர்றதுக்கு. எல்லாரும் குடிக்காங்க சார். எல்லாரும் குடிக்கிறாங்க. குடிக்கிறதுனால நம்ம உடம்பு கெடுது. நம்ம கெடுக்கணும்னே எங்களுக்கு அந்த ஸ்மெல் எல்லாம் எங்களுக்கு வந்து பழகி போச்சு. எங்களுக்கு ஒன்னும் அதுல இருந்து எந்த கெடுதலும் வர்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. இப்ப தெரியல சார். இல்ல சார் சாப்பிட்டாதான் ஆறுதல். ஆமா சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா சார் வழி இல்ல சார். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொல்றாரு? யாருது சொல்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க சார். இயேசு கிறிஸ்து இந்த உலகம் தர முடியாத சந்தோஷ சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சொல்லுங்க. இவரே ஏதோ நம்ம நல்லா தண்ணி அடிக்க வேணாம் இதெல்லாம் சொல்ல வந்துருக்காரு. மதத்தை பார்த்து கருத்து வந்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவுக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்தவங்க எல்லாம் மதம் மாத்திரதான் நினைச்சிட்டு இருக்காங்க. மதம் மாற வேண்டிய அவசியமே இல்ல. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மனுஷனா வந்தது மதம் மாத்துறதுக்காக இல்ல சார். அது வெளிநாட்டு சார். அதை எப்படி சார் எங்கட போய் சொல்றீங்க சார்? இப்படி எத்தனை பேர் சொல்லிருக்கீங்க கதை சார். ரைட்டு சார். உங்களுக்கு நான் அந்த கதைக்கு பதில் சொல்றேன் சார். சூரியன் இருக்கு சார். அமெரிக்காவுல ஒரு சூரியன், இந்தியாவுல ஒரு சூரியனா சார் இருக்கு. ஒரு சூரியன் இருக்கு. அதே போலதான் கடவுள் ஒருவர் தான். எல்லாரும் சொல்றோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது யாரையும் மதம் மாத்துறதுக்கு இல்ல. அவங்களோட மனசு மாறணும். எதுல இருந்து மனசு மாறணும்? குடியில இருந்து. பவுடரு டான்ஸ் போடுறோம். இந்த தண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த உடம்பை கெடுத்து இப்படிலாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது நம்ம கோவில்ல யாராவது இந்த அண்ணன் கூட குடிக்கிறாரு பார்த்தீங்களா? நம்ம ஊர் கோவில்ல யாராவது ஒரு நீங்களே ஒரு அசிங்கம் பண்ணிட்டா சும்மா ஒரு கை பார்த்துட்டோம்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா நீங்க தான் கடவுள் தங்கக்கூடிய ஆலயம், பரிசுத்தமான ஆலயம் அப்படிங்கிறது மனுஷனுடைய உள்ளம்தான். அந்த கடவுளுடைய கோவில போய் இப்படி தம் அடிச்சு தரப்படுத்தலாமா? சாராயம் குடிச்சு உடம்பு கெடுக்கலாமா? கடவுள் தங்குற கோவில நம்ம கெடுக்க கூடாது. அததான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. மதம் மாறுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மதம் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் செய்ய முடியும்? நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இப்படி மதம் மாத்திரீங்களோன்னு மதம் மனுஷனை ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறாரு, ஒரு ஆறுதலை கொடுக்கிறாரு, குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. கிறிஸ்தவர்கள் மட்டும் வந்தாரா இயேசு? இல்ல எல்லா மதங்களும் வந்தாரா? அண்ணே நம்ம சொன்ன மாதிரி ஒரே சூரியன் இருக்குன்னு சொன்னோம். நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் ஒரே சூரியன் தான். அது கிறிஸ்தவங்களுக்காக, முஸ்லீமுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக தனித்தனியா பிரிச்செல்லாம் இல்ல. மனித குலத்துக்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவங்களோட பாவத்துல இருந்து அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுக்கறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். சார் பாவம்னா என்ன சார்? என்ன சார் பாவம்? சொல்லுங்க. சிகரெட் சாப்பிட்டா பாவமா? கண்டிப்பா அதான் நான் சொன்னேன். இப்ப இந்த சார் இந்த புகையில போட்டா புகை, காற்று, புகையில எந்த விதமா நம்ம சாப்பிட்டாலும், மது இருந்தாலும்
இந்த வாழ்க்கையை எந்த விதத்துக்கெல்லாம் கெடுக்குதோ எல்லாம் பாவம் தான். குடி சினிமா எல்லாம் எங்களுக்கு சகசாயம் பண்ணனால எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியல சார். நாங்க இதெல்லாம் இனிமே விடுறதுக்கு என்ன சார் வழி சார்? நான் உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். இயேசு கிறிஸ்து வந்து நிறைய பேரோட வாழ்க்கையில நன்மை செஞ்சிருக்காரு. நீங்க குங்குமப்பட்ட போலீஸ்காரர்னு ஒருத்தர் இருக்காரு. போட்டு பாக்குறேன் சார். சீனிவாச பட்டாச்சாரியார் அப்படின்னு ஒருத்தர். பட்டாச்சாரியார்னா இந்த மந்திரம் ஆகமங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சவங்க, சமஸ்கிருதம் எல்லாம் படிச்சவரு. அவரே இன்னைக்கு வந்து மனம் திரும்பி இயேசுதான் உண்மையான தெய்வம் தெரிஞ்சிருக்கா தம்பி. இன்னும் எத்தனை பேர் சொல்லலாம் உங்களுக்கு? ஆனா நீங்க எங்கெங்கே இருக்கவங்களை சொல்லாம இந்த நம்ம சினிமா நடிகர் ஏவிஎம் ராஜன் நிறைய சினிமா நடிச்சிருக்காரு. பெரிய பேரு புகழ் உங்களுக்கு ஏவிஎம் ராஜன் தான் எல்லாம் பெரிய பணக்காரரு, புகழ்ல இருந்தவரு எல்லாம் நொடிச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி தற்கொலை பண்ணி சாகணுங்கிற நிலைமைக்கு போனார். இப்போ இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவரும் அவர் ஒய்ஃபும் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கேசர் கூட இருக்கு. நான் வரும்போது அடுத்த முறை நான் வரும்போது உங்களுக்கு அண்ணனை கொடுங்க, கேட்டு பாருங்க. எல்லாரை பத்தி சொல்லிருக்கீங்க. நாங்க எல்லாரும் வந்துட்டோம். இதெல்லாம் விட்டுட்டு நாங்க என்ன சொல்றீங்க? மாறுறதுக்கு இதெல்லாம் விடுறதுக்கு இந்த பாவத்தை விடுறதுக்கு என்ன சார் நாங்க செய்யணும்? இதெல்லாம் இடமா நம்ம கேட்கிறோம். இனிமே எல்லாரும் தூக்கி வீசுறோம். சந்தோஷமா நாங்க மாறணும், நல்லவனா மாறணும். போதும், அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும். நம்மளோட வாழ்க்கை மாறணும். நம்ம வாழ்க்கையில பாவ மன்னிப்பு பெறணும். அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு எத்தனையோ பேரு நீங்க எல்லாம் இப்ப நம்ம எல்லாம் தண்ணி அடிக்கணும். நான் எல்லாம் இப்ப இந்த திருட்டு இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒருவராலதான் இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு பாவத்துல இருந்து மீட்பு உண்டு. பாவம் செய்யாம வாழ்ந்தாதான் நம்ம வந்து மோட்சத்துக்கு போக முடியும். மோட்சம் நரகம்னு இருக்கு, எல்லாரும் நம்புறோம் இல்லைங்களா? செஞ்சுட்டு இருக்கிற எங்களுக்கு விமோசனம் எப்படி சார்? நான் சொல்றேன் நல்ல கேள்வி கேட்டீங்க. நரகம்னு ஒண்ணு இல்லன்னா மனுஷன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பயந்து வந்து செய்யறான் பாத்தீங்களா? அநியாயத்துல கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு பயந்துகிட்டு அது கூட இல்லாம செஞ்சிருவான். நரகம்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் நம்புறோம். அதே போல மோட்சம் இருக்கு. அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வழி. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும். பாவத்தை நம்ம மன்னிக்கப்பட்டாதான் நம்ம மோட்சத்துக்கு போகலாம். ஏழை எளியவர் சார் எங்க பாவத்தை மன்னிப்பாரா சார்? எல்லாருடைய பாவத்தையும் மன்னிச்சு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவரே நான் என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்ன வந்து உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு யாரெல்லாம் கேக்குறீங்களோ அவங்க அத்தனை பேருடைய பாவத்தையும் மன்னிச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சமாதானத்தையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து இன்னைக்கும் உங்களுக்கு தயாரா இருக்காரு. எல்லா ஜாதியாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா சார்? அதாவது தம்பி, இயேசு கிறிஸ்துக்கு வந்து ஜாதி மதம் இனம் உயர்வு தாழ்வு எந்த பாகுபாடுமே கிடையாது. மனிதன் நாசில சுவாசம் இருக்கிற எல்லா மனிதனையுமே கடவுள் ஒன்னாதான் பாக்குறாரு. மனுஷன் தான் பிரிச்சு வச்சுக்கிறான், ஜாதி மதம் குலம் கோத்திரம்னு பிரிச்சு வச்சுக்கிறான். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அப்படிலாம் யாரையுமே பார்க்கல. யாரெல்லாம் என்கிட்ட வரீங்களோ உங்களுக்கு நான் ஆர்வம் தர்றேன், குடியினால என் குடும்பம் கெட்டு போச்சு, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். ரைட், நான் வழி சொல்றேன். நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க என் கூட சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த புகை எல்லாத்தையும் போடி எல்லாத்தையும் போட்டு ஒரு புது மனுஷனா வாழுங்க, புது வாழ்க்கை வாழுங்க. இயேசு வந்து வணங்குங்க, உள்ளத்துல ஏற்றுட்டு இயேசுவே என்னோட பாவத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சார். எங்க வீட்டுல இயேசு நாங்க போட்டோ வச்சு நாங்க மெழுகுத்திரி பத்தி எல்லாம் பத்திக்கிறோம் சார். இயேசு கிறிஸ்துவ வந்து பத்தி காட்டுறதோ அல்லது இப்ப மாலை போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படிங்கறதுதான் கடவுளுடைய நோக்கம். மாலை போடுறதுனால மெழுகுவர்த்தி காட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி எல்லாம் விரும்பல, மனுஷனா அப்படி செஞ்சுட்டு இருக்கான், அது தப்பு. இது மாதிரி இது வரைக்கும் எங்க வாழ்க்கையில 40 வயசு ஆச்சு சார், யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லை சார். இன்னைக்கு நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, அதனால நீங்க வந்து உங்க வாழ்க்கைய இயேசு கிறிஸ்துக்கு அர்ப்பணிங்க. பழக்க வழக்கத்துல இருந்தெல்லாம் மாறுங்க.
கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க விரும்புனீங்கன்னா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். சரி, ஜெபம் பண்ற இடம். நீங்க பெரிய மாதா பணம் சிலுவை எல்லாம் இருக்குன்னு நினைக்காது. சரி, சும்மா ஒரு சின்ன கொட்டாயம் ஒண்ணு இருக்கும். சரி, அங்க வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அவங்க கூட ஜெபம் பண்றாங்க. அங்க வந்தீங்கன்னா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்க பேச்ச கேட்கல நீங்க சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய உள்ளத்துல வாங்க, என்னோட பாவத்தை பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு அது நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேலையிலே என்னுடைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கும்படியாக நீங்க உதவி செஞ்சீங்களே, உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலே உங்களை குறித்து கேள்விப்படும்படியாக இவர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்களே, இவருடைய பாவங்கள் எல்லாம் பண்ணீங்க, இவருடைய உள்ளத்திலே வந்து தங்கியிருந்து இவர்களுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது நாங்கள் வேண்டிக் கொள்வோம். உங்களுக்கு நன்றி இயேசுவே. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கிட்டு மனம் திரும்பி சந்தோஷமா நாங்க குடும்பமா எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஆண்டவரை நாங்க முழுமையா ஏற்றுக்கிறோம். என் குடும்பம் பிள்ளைய நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நாங்களும் அப்படியே தான் எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவேன்.